தூத்துக்குடியில் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 29 பேர் மயக்கமடைந்த விவகாரத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்படவில்லை என ஆலை தரப்பில் கூறப்படுகிறது. இதன் முழு பின்னணி என்ன என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எண்ணூர் கடலில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தற்போது மற்றொரு பகீர் சம்பவம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடியில் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது நிலாசி ஃபுட்ஸ் எனப்படும் மீன் பதப்படுத்தும் ஆலை. இந்த ஆலையில் தமிழகம் மட்டுமின்றி வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இங்கு வெள்ளியன்று நள்ளிரவில் மின்கசிவு ஏற்பட்டதாகவும் அப்போது தீ வேகமாக பரவி அமோனியா வாயு வைக்கப்பட்டிருந்த சிலிண்டரில் இருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் மயக்கம் ஏற்பட்டு அங்கேயே மயங்கியுள்ளனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அங்கிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஆலையிலிருந்து சுமார் 29 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டிருக்க அதில் தீயணைப்பு வீரரான வெங்கடசாமியும் மயக்கமடைந்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் முரளி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்படவில்லை என கூறுகிறது ஆலை தரப்பு. முழுக்க முழுக்க மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து எனவும் கூறுகின்றனர். இந்நிலையில் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் கீதா ஜீவன், சி.வி. கணேசன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நலம் விசாரித்தனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி.வி. கணேசன் அமோனியா வாயு கசிய வாய்ப்பே இல்லை என்றார். ஒரு மின் கசிவு ஏற்பட்டு அதன் மூலமா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்தின் காரணமாக புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கு. அது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் சத்தம் போட்டோடனே எல்லாரும் தொழிலாளரும் ஓடி இருக்காங்க. இந்த புகை சூழ்ந்த இடத்துல அதிகமான புகை வரும்போது அவங்க மயக்கமுற்றலை ஏற்பட்டிருக்கு. அமோனியா வாயு கசிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தொழிலக பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நிறுவனம், அந்த அமைப்பு, எங்கள் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். இது பற்றிய முழு ஆய்வு செய்து அதை பற்றிய அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தொழிலக பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இது குறித்து தொடர் விசாரணை நடந்து வரும் நிலையில் விரைவில் முழு தகவலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.